Hi, welcome to Bull and Bear Trading Academy. Today's topic trend analysis. First நம்ம ட்ரெண்ட்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன் ட்ரெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னாலும் ட்ரெண்டோட டைரக்ஷனலில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி அந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ஹைஸ் இருக்குது பாருங்கள், ஹையர் ஹைஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இந்த இடம் வந்து நம்ம ஹை சொல்லலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பெக்டே பண்ணல மார்க்கெட். இங்கே இருக்கிற எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு ரியாக்ஷன் நடந்திருக்கு. டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் வச்சுருக்கோம். இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நியர்பையில் கூட நம்மளுக்கு ரீச் ஆகிருக்காது. அகெயின் இங்கே இருக்கிற ஒரு ஹையை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுவும் எனக்கு ரியாக்ட் ஆகலை. இப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறது எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு. நம்ம என்னதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணாலும் மார்க்கெட் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். நம்ம ஒரு அப்வர்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்குன்னா அது அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இதே நம்மளுக்கு டவுன்வர்டில் மார்க்கெட்டு டவுனில் இறங்கிட்டு இருக்கு, ட்ராப் ஆகிட்டுருக்கு ரொம்ப நேரம் அப்படின்னும் போது நம்ம அது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல இருந்தால் நம்ம கன்சாலிடேஷன் வந்து சொல்லணும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ட்ரெண்டுன்றது ஒன்று உருவாகுது. இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே நான் ஒரு சப்போர்ட்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறதா இல்லையான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு கீழே ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? டார்கெட் நம்மளுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். ஈஸியாக அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வரல. அடுத்து பார்த்தோம்னா இங்கேயும் நம்மளுக்கு வரல. இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், இங்கே ஒரு புல் பேக் ஆகிட்டுருக்கு ஒரு பாயிண்ட்டு. இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. குறைஞ்சபட்சமான ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட் இருந்தாலும், ஆனால் சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இது ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுன்றதுனால நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இதே டவுன்வர்ட் ட்ரெண்டாக இருந்தால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு ரியாக்ட் ஆகும். இதனால தான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு அனலைஸ் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக இந்த ட்ரெண்டுனா என்னன்றது வந்து தெரியணும். ஓகே, அந்த ட்ரெண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ட்ரெண்டில் ஆல்ரெடி 3 டைப்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அப் ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலாம். இது நம்மளுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நியர்பை இப்படி கூட இருக்கலாம். நம்மளுக்கு சான்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அப்படியும் அமையறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இந்த ஒரு ஹையை பிரேக் ஆகுதா லோ பிரேக் ஆகாமல் இருக்கான்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அப் ட்ரெண்டில் இம்பார்ட்டன்ட். இதே நம்மளுக்கு செகண்டாக பார்த்தோன்னா டவுன்வர்ட் ட்ரெண்ட். டவுன்வர்ட் ட்ரெண்டில் நம்மளுக்கு மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டுருக்கும். இப்படி நம்ம வந்து ஒரு ஃபாலிங் மார்க்கெட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகுது. இதே நம்மளுக்கு தேர்டாக பார்த்தோன்னா நம்மளுக்கு அடுத்து கன்சாலிடேஷன்றது நம்ம ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்கு ப்ரைஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒரு ப்ரைஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணலாம், ஹையோ லோ பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு சரௌண்டிங்லேயே இருக்கும். இது அழகாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஒரு பேரலல் சேனல், ஐ மீன் ஒரு சார்ட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் கவர் ஆகும். அப்போ உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு சேனல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். பேரலல் சேனல்னு சொல்லலாம். ஒரே இடத்துல நம்மளுக்கு இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரெண்டும் நீங்கள் வந்து இதை சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம ட்ரேடு வந்து இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுறதே நம்மளுக்கு நல்லது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கெட்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு எஸ்எல் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த ஒரு மூவை பிடிக்கிறதுக்கான பாசிபிள் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. இந்த ஒரு 3 டைப்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் கன்சாலிடேஷன்.
ஓகேங்களா. இது பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இங்கேருந்து இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இம்பல்ஸ் மூவ்னு சொல்லலாம். ட்ரெண்டோட டைரக்ஷனில் போகிறதும் இருக்கும், நம்மளுக்கு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மூவ் கொடுக்குற ஒரு ரியாக்ஷனும் இருக்கும். இந்த ட்ரெண்டுக்கு நேராக நம்மளுக்கு போகக்கூடியது நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லலாம். இதே நம்மளுக்கு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மூவ் கொடுக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கரெக்ஷன்னு சொல்லலாம். இந்த கரெக்ஷன் போட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மார்க்கெட் மேலே போகாது. இந்த மாதிரி கரெக்ஷன் போட்டு போகிற மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து என்டர் ஆக முடியும். ஐ மீன் இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னும் போது இந்த இடத்துல நம்மளால் என்டர் ஆக முடியும். லைக் தட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிமாண்ட் இருந்ததுன்னா நம்ம இங்கே என்டர் ஆக முடியும். இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் போட்டு போகுது. இந்த ஒரு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கலாம், ஒரு சப்போர்ட் இருந்திருக்கலாம். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சப்ளை டிமாண்டை வந்து அந்த ஒரு இடத்துல கரெக்ஷனுக்கு ரியாக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரி பாசிபிள் இருக்கும்போது தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து நம்ம போட முடியும் எப்பயும். அதனால் இந்த கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நோட் பண்ணலாம். அந்த ஒரு இடத்துல தான் நம்ம என்ட்ரு ஆக முடியுன்றது. இந்த கரெக்ஷன் இம்பல்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தாக போதா இல்லை கொஞ்சம் அக்ரெசிவாக போதான்றது வந்து நம்மளால் பார்க்க முடியும். ட்ரெண்டு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தோன்னா ஜஸ்ட்டு இது வந்து நம்ம ஒரு ஹையாக பார்க்கலாம், இது ஒரு லோவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இது ஹை, நம்ம டீப் லோ இருக்க பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ. இந்த ஸ்விங்கில் இருக்கிற ஹையோ லோவோ நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அகெயின் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லணும்னா இது நீங்கள் ஹை லோவாக மார்க் பண்ணக்கூடாது. இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், நம்மளுக்கு ஒரு ஹை லோ இருக்குன்னும் போது இது பிரேக் பண்ணலன்னும் போது இது நம்மளுக்கு உள்ளே நடக்கிறதெல்லாம் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இது எப்போ நம்மளுக்கு இந்த ஹையோ இல்லை இந்த லோவோ பிரேக் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம ஒரு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஹை பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது அப் ட்ரெண்டுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போது அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ஒரு புல் பேக் ஆகும். புல் பேக் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட்டை பிரேக் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்த என்ன சொல்லலாம்னா ஹையர் ஹைன்னு சொல்லலாம். இங்கே கீழே இருக்கிற பாயிண்ட் ஹையர் லோ. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிகிற பாயிண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியராக ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு, ஹையை தான் பிரேக் பண்ணுது. அதனால தான் நம்ம இந்த ஒரு புல் பேக்கோட லோ வந்து நம்ம ஹையர் லோன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேஜராக நம்மளுக்கு பிரேக் ஆகிறது ஹைஸ். ஓகேங்களா. அதனால நம்ம ஹைன்றது ஹையர் லோன்றது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட்டு ரிவர்ஸில் நம்மளுக்கு நடக்குது, இது நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் நடக்குதுன்னா லோயர் லோன்ட்டு இந்த ஒரு பிளேஸில் நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் லோன்னு சொல்லலாம். இது லோயர் ஹை. நம்மளுக்கு இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு மாறும். லோ ஹைன்றது வந்து நம்மளுக்கு மாறும். இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஆகிடும். ட்ரெண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு பீரிஷாக இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோ தான் பிரேக் பண்ணுது. நம்மளுக்கு வீக்காக இருக்கிற பாயிண்ட் வந்து லோ. அதனால் நீங்கள் வந்து லோவை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். இது ஒரு நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா. இது ட்ரெண்டுன்னும் போது இன்னும் நமக்கு கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும். ஒரு இம்பல்ஸ் கரெக்ஷன்ன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதை பார்த்தோம்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் அண்ட் கரெக்ஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கும்.
இந்த ஒரு ஸ்டேஜ் இது நம்மளுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஸ்விங்லேருந்து நம்மளுக்கு கட் ஆகுற மாதிரி. இது நம்ம ஒரு அப் ட்ரெண்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு இது நம்மளுக்கு இம்பல்ஸ் மூவ், கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இம்பல்ஸுக்கு மார்க்கெட் போகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்ட், லோயர் டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு தேவை. மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு லோவில் தான் ஆரம்பிக்கும். லோ ஹை நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிளேஸ் பிரேக் பண்ணுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே டவுன் வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ன ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்தாலும் நம்ம கால்குலேஷன் வச்சுக்கக்கூடாது. அடுத்து இங்கே இருக்கிற லோவோ ஹையோ நம்மளுக்கு பிரேக் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை. இந்த ஹை எப்போ நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹையர் லோவாக நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, டவுன் வந்துடுச்சு. ஓகேங்களா, இந்த டவுன் வரும்போது இந்த பிளேஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஹையர் ஹைன்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த ஹையர் ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது ஹையர் லோ வரும், அகெயின் ஹையர் ஹை. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இது நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். எப்போ நம்மளுக்கு இந்த ஒரு ஹையர் லோ, அதாவது லோ நம்மளுக்கு எப்போ ஆக்சுவல் லோ வந்து நம்மளுக்கு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவரை நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வர்றது கூட நம்ம ஒரு ஹையர் லோன்னு கூட நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நீங்கள் இந்த இடத்துல கிளியராக பார்க்கலாம், இந்த ஒரு இடமும் பிரேக் ஆகலை, இந்த ஒரு இடமும் பிரேக் ஆகலை, மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்குன்னும் போது இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிஃபோர் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு பிஃபோராக இருக்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு ஸ்விங்கோ எந்த ஒரு பிரேக்கும் நடக்கலை, ஹையோ லோவோ பிரேக் ஆகலை. நம்மளுக்கு பிரேக் ஆனது வந்து நான் வந்து ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே, இதுவும் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து திரும்பும் போது நம்ம இந்த இடம் என்ன சொல்லலாம்னா லோயர் லோ. ஏன்னா நம்மளுக்கு ஹையர் லோவே நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு இதுவரை வீக்காக இருந்தது பார்த்தீங்கன்னா ஹை சைடு தான். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து லோ சைடு வீக்காக இருக்குது, லோனா டவுன் சைடு வீக்காக இருக்கிறதுனால லோ பிரேக் பண்ணதுனால நம்ம லோயர் லோன்ட்டு அந்த பாயிண்ட் நம்ம பண்ணுறோம். அடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புல் பேக் மார்க்கெட் கொடுத்ததும் அந்த புல் பேக் கொடுத்துட்டு லோயர் லோ எப்போ பிரேக் பண்ணுதோ அப்புறம் தான் நம்ம வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா லோயர் ஹைன்னு சொல்லுவோம். லோயர் ஹை ஏன்னா நம்மளுக்கு மேஜராக பிரேக் ஆகாது இங்கே லோ தான், நம்ம லோயர் ஹைன்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும். அகெயின் ட்ரெண்டு நம்மளுக்கு எப்போ இந்த லோயர் ஹையை பிரேக் ஆகுதோ அப்போ தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். அதுவரை நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சைடுவேஸில் இருந்தால் கவுண்டர் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா போத் சைடு பிரேக் ஆகணும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஹையும் பிரேக் ஆகணும், லோவும் பிரேக் ஆகணும். நம்ம ட்ரெண்டை மட்டும் இப்போ பார்ப்போம். நம்மளுக்கு அகெயின் இப்போது இந்த ஒரு லோயர் ஹை வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். இது கலர் வந்து பிளாக். இப்போ இந்த லோயர் ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு. பட் இந்த பாயிண்ட் நம்மளுக்கு லோயர் லோ தான். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு லோயர் லோ தான். நம்மளுக்கு பிரேக் பண்ணதும் இது நம்மளுக்கு ஹையர் ஹை, லோயர் ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் நம்மளுக்கு ஹையர் ஹை, லோயர் ஹையை நம்மளுக்கு ஹையை தான் பிரேக் பண்ணியிருக்கு. அதனால தான் இது ஹையர் ஹையாக நம்மளுக்கு அகெயின் வந்திருக்கு.
இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ஹையர் லோ. இப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் போட்டு இம்பல்ஸ் கரெக்ஷன்ட்டு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருப்போம், இது ஒரு இம்பல்ஸ், இது ஒரு கரெக்ஷன்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு தெரியும். இங்கே நம்மளுக்கு ஒரு இம்பல்ஸ், ஒரு கரெக்ஷன், அடுத்து ஒரு இம்பல்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். அந்த ரெட் கலர் லைன் பாருங்கள், இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு இம்பல்ஸ், அடுத்து நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, அகெயின் ஒரு இம்பல்ஸ் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இதுதான் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்பரான ஒரு வே. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றது கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். சில பேர் இந்த இடத்துல நம்ம ஒரு ஹையர் லோ வந்து மார்க் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆச்சுன்ட்டு ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர். நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரு நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. இந்த எந்த ஒரு பாயிண்ட்டுமே நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில். இது நம்மளுக்கு ஃபேக் ஸ்ட்ரக்சர்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் வச்சு பேலன்ஸ் பண்ணோம்னா இது அதோட லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துலேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரெண்டை நீங்கள் இது கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். இந்த ஒரு ஹைலோ உங்களுக்கு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு மூவ் வந்து எடுக்கணும். இது நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மூவ். இதே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு நேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது லோ இங்கே வரும், ஹை பார்த்தீங்கன்னா மேலே போகும். இது நம்மளுக்கு ஹையர் லோ வராது, லோயர் ஹை தான் நம்மளுக்கு வரும். அந்த இடத்துல இந்த ஒரு பிளேஸில் நம்மளுக்கு லோயர் லோ தான் நம்மளுக்கு வரும். அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். higher low and higher high. Lower low. Lower high. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு ஃபாலோ ஆகும்போது இப்படி தான் இருக்கும். இது நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி தான் லோயர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஹையர் டைம் ஃப்ரேமாக தான் இருக்கும். இந்த ட்ரெண்ட் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் ரீஃபைன் பண்ண முடியும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ரீஃபைன் பண்ணிட்டு எந்த ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகுதுன்றதும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சேம் நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லோ ஹை பார்த்துருப்போம் ஒரு அப் ட்ரெண்டுக்கு. இந்த இடத்துல நம்ம ஹை லோவை பார்த்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட் பிரேக் ஆகுதோ லோ பிரேக் ஆகுறதுனால அடுத்தே நம்மளுக்கு லோயர் லோ வரும். இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா ஹையில், அது வந்து ஒரு லோயர் ஹையாக கன்வே ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறதே ஒரு லோ தான், அதனால நம்மளுக்கு லோயர் ஹை தான் நம்மளுக்கு வரும். அகெயின் லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ. இப்படி தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எப்போ பிரேக் ஆகுதோ ஹை அகெயின் நம்மளுக்கு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு ஹையர் ஹை வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து ஹையர் லோ. ஏன்னா மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டு தான். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு கரெக்ஷனில் கிடைக்கிறது ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டு மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா அகெயின் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா மார்க்கெட் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிவிடும், லோயர் லோ கிடைக்கும், லோயர் ஹை இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்படி தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரெல்லாம் போகும். இது நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது நிஃப்டியோட மந்த்லி சார்ட். இதில் நம்ம ட்ரெண்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஃபோராக
ட்ரெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம ஹை லோவில் இருந்து பார்க்கணும் இல்லைங்களா. இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு மூமெண்ட் வந்து கொடுக்கல ஓகேங்களா. அதனால் நம்ம இது ஸ்ட்ரக்சராக எடுத்துக்க முடியாதுன்ட்டு கிடையாது. அதோட அதிகமாக கொடுத்ததுனால நம்ம இது எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம். அதனால் நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு லோ ஸ்டார்டிங் பாயிண்ட். அது அடுத்து ஒரு ஹை நம்மளுக்கு அகெயின் இது பிரேக் பண்ணியிருக்கு இல்லைங்களா. அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணணும். இது ஒரு ஹையர் லோ. அடுத்து இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹையர் ஹை. இந்த பாயிண்ட் லோ பாயிண்ட், அதனால் இது ஹையர் லோ. அடுத்து ஹையர் ஹை, ஹையர் லோ. அடுத்து ஹையர் ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பிளேஸில் இருக்குது. நம்மளுக்கு மூமெண்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹை லோவில் தான் நீங்கள் வந்து ட்ரெண்டை பார்க்கணும். அகெயின் நீங்கள் இதுக்குள்ளே என்ன கரெக்ஷன் நடந்தாலும் இது நம்மளுக்கு ஒரு ஹையர் லோவும் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நடக்குது பார்த்தீங்களா, இது பிரேக் பண்ண கிடையாது. இதுக்குள்ளே நடக்கிற இந்த மூவ்லாம் நம்மளுக்கு ஃபேக் மூவ். நீங்கள் மந்த்லியில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது நம்மளுக்கு ரிஃபைன் பண்ண முடியும். இது வேறு ஒரு ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும் அந்த ஒரு பிளேஸில். பட் இது நம்மளுக்கு மந்த்லியில் பார்க்கும்போது இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நீங்கள் இது வந்து மார்க் பண்ணக்கூடாது. இது வந்து யாரும் மார்க் பண்ணாமல் இருக்கணும். இது யாரும் மார்க் பண்ணக்கூடாது. அகெயின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு இந்த ஹையர் ஹை தான் நெக்ஸ்ட் இருக்கிற நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த ஹையர் ஹைக்கு அடுத்து ஹையர் லோ, ஹையர் ஹை, அகெயின் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹையர் லோ. நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும்னா இந்த இடத்துல பார்த்தோம் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மூமெண்ட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இந்த ஸ்விங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சின்ன ஒரு ஸ்விங்காக தான் நம்மளுக்கு இருந்தது. அதே மாதிரி இங்கே இப்போ நடக்கிற ஒரு எவால்யூவேஷன் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஒரு சினாரியோ நம்மளுக்கு அப்படியே கன்வே ஆகுது. ஜஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன் டிஃப்ரென்ஸ்க்காக. இந்த எவால்யூஷன் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இப்போ நடக்கிற எவால்யூஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா ரொம்ப வேகமாக மார்க்கெட் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் எவால்யூஷன் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மூமெண்ட், அதோட ரேஞ்சை நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்குறோம். இதே நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு லெவல் பார்த்தோன்னா அதோட அதிகமான ஒரு மூமெண்ட் கொடுத்த ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கொரோனா பீரியடில் நம்மளுக்கு எண்ட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தோன்னா அதை விட அதிவேகமாக ஒரு ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. சேம் அப் ட்ரெண்டு தான், ஆனாலும் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா சேம் அப் ட்ரெண்டு தான். நம்மளுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னா கொஞ்சம் இம்பல்ஸ் அதிகமாக நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்குது மார்க்கெட். எப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு மூவ் செகண்ட் இல்லையோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்த்த மூவ் தேர்டு கிடையாது. மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாகிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு காரணம் என்னென்னா இருக்கிற ஒரு ரேஞ்ச், இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆனதுமே வாலட்டிலிட்டி அதிகமாகிடுச்சு. இந்த குறிப்பிட்ட ஒரு தூரத்தை கிராஸ் பண்ணதும் மார்க்கெட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆஃப்டர் நம்மளுக்கு லாக்டவுன் கொரோனா பீரியட்லாம் முடிஞ்ச பின்னாடி அதோட இன்னும் அதிகமான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான மார்க்கெட் தயாராகிடுச்சு. இந்த எவாலுவேஷன் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 100 ரூபாயில் ஒரு ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதோட ஒரு நாளோட மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10 rupeesக்குள்ளே தான் இருக்கும். அதே 1000 rupees நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து 100 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே 100 ரூபா ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம 100 பாயிண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த இடத்துல. அதுதான் நான் இந்த இடத்துல ஒரு எவல்யூஷன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ட்ரெண்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட், பட் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரிகிற ஒரே பாயிண்ட் இது மேஜராக நம்மளுக்கு அப் ட்ரெண்ட். என்னதான் மார்க்கெட் வந்து எவல்யூஷன் மாற்றினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு லோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பிரேக் ஆகலை அப் ட்ரெண்டில் இருந்து. இது நிஃப்டியோட சார்ட், நிஃப்டியோட மந்த்லி சார்ட். நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கெட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. முன்ன நடந்த ஒரு ஸ்விங்கு மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்விங்கும் நடக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் முன்ன பின்ன.
பட் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது எந்த ஒரு லோவும் நம்மளுக்கு பிரேக் ஆகலை. நம்மளுக்கு பிரேக் ஆனது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை தான். ஓகேங்களா, இந்த ஹையர் ஹை, நெக்ஸ்ட் இங்கேருந்து இன்னொரு ஹையர் ஹை இங்கே பிரேக் ஆகிருக்கிறது. அடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு இங்கே பிரேக் ஆன ஒரு ஹையர் ஹை. இப்படி தான் நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸை மட்டும்தான் நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஹையர் லோ பிரேக் ஆகலை. இது நம்மளுக்கு பியூர்லி ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். நம்மளுக்கு மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். இதுதான் நம்மளுக்கு லைவ்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ஒரு ட்ரெண்டுன்றது உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.